ஒரு 7-8 ஸ்டெப் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். பண்ணிட்டு இந்த 7-8 ஸ்டெப்பையும் ஆட வச்சு பார்ப்பேன். எது நல்லா இருக்கு எது நல்லா இருக்குன்னு ஒரு வீடியோ எடுப்பேன். பண்ணி பார்த்துட்டு தான் இதுல எது பெட்டர்னு பண்ணும்போது சரி இது எனக்கு பெட்டரா தோணுச்சு. தலைவர் ஈஸியா பண்ணிட்டாரு. ஒரு 2 வாட்டி தான் பண்ணி பார்த்தாரு, பண்ணிட்டாரு. அப்புறம் ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காஸ்டியூமோட வந்ததுக்கப்புறம் சிங்கிள் டேக் தான். தலைவர் அன்னைக்கு சொன்னது வேற. எனக்கு அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா ரேப் இருக்கு சார். இந்த ஃபுல் ரேப்பும் நான் பாட வச்சு எடுத்துக்கிட்டு இன்பிட்வீன் நான் வேற கட்டு போடுவேன். சில்லற ஓட்டிக்கமா போது சார் கட்டு அடுத்த லைன்னாலே இந்த மாதிரி பாடுங்க, நான் எவ்வளோ வருதோ அவ்வளோ பாடுங்க, நான் கட் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். சிவாஜி கணேசன் எம்ஆர் ராதா சார் நடிச்ச படம் பார்த்தேன் சார். அதில் ஒரு பாட்டு மாப்பிள்ளைன்னு ஒரு பாட்டு. ஏன்னா லிரிக் அவ்வளோ கஷ்டம்னு தெரியும் அவருக்கு. அதனால தலையெல்லாம் குடிஞ்சுட்டாரு. திப்பி தாக்குது இதமா ஆமா அப்படின்னு பாரு. பார்த்துருக்கீங்களா? ஆமாம் பாரு. ஆமாம் சார் நானும் சிரிச்சிட்டேன். அப்புறம் தலைவர் மெதுவாக கேட்டார் என்ன, நானும் அதே மாதிரி பண்ணிக்கிட்டேன் பண்ண வச்சேன். பட் சிங்கிள் ஷாட்டில் ஒரே ஷாட்லாம் பண்ணிட்டார், கியூட்டாக பண்ணிட்டார். தலைவர் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னார் நல்லா இருக்கு பாட்டு, நல்லா வந்திருக்கு. அன்னைக்கு அவர் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் எனக்கு அன்னைக்கு தினேஷ் மாஸ்டர் வணக்கம். வெல்கம் டு மாலை மலர். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா சாங் பயங்கர ட்ரெண்டிங் அண்ட் அனிருத் அப்படின்னாலே பயங்கர ஒரு பேங்கரான ஒரு விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நிறைய சம்பவங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணி இதே மாதிரி வேர்ல்டு வைட் ட்ரெண்ட் பண்ணிருக்கீங்க. மீண்டும் மனசுல ஆயும். ஃபர்ஸ்ட் எனக்கு என்னன்னா இந்த சாங் பீட் கேட்டோடனே உங்க மைண்ட்ல வந்த ஸ்டெப்ஸ் என்ன மாஸ்டர்? ஏன்னா இதுவா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இருக்காது. நம்ம பீட்டுன்னும் போது இது வேற ஒரு மேஜிக் ஒன்று மைண்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கும். அதனால கேட்கணும். ஃபர்ஸ்ட் சாங் கேட்டோடனே தலைவர் தான் மைண்டுக்கு வந்தார். ஓகே. ஏன்னா எப்பவுமே ஒரு பாட்டு கேட்கும்போது யார் அந்த படத்தோட லீட் ஹீரோவோ அவங்க தான் மைண்டுக்கு வருவாங்க கண்டிப்பா. ஸோ அவங்க மைண்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒன்று மைண்டில் தோணும், எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒன்று மைண்டில் ஒரு விஷுவல் வரும். ஓகே. அதை வச்சு அப்படியே பிடிச்சிடுறது. அண்ட் இந்த சாங்ல இன்னொரு பயங்கர ஸ்பெஷலான விஷயம், மஞ்சு வாரியர் பிளே. எனக்கு இந்த ஸ்டெப் ரொம்ப பிடிச்சிருந்தது மாஸ்டர். அது பயங்கரமா இருந்துச்சு. அது எப்படி மாஸ்டர் நடந்தது? அது என்ன பிளான் பண்ணீங்க? இல்லை ப்ராக்டிஸ், அதாவது நம்ம ஒரு 4 நாள் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஓகே. ஏன்னா இந்த உக் ஸ்டெப் பிடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே. அது ஒரு 5-7-8 ஸ்டெப்பு பிடிச்சேன். ஓகே. ஒன்றுன்னா நம்ம அசிஸ்டன்ஸை பண்ண வச்சு யார் இந்த இங்கே இருக்காங்களே வசந்தின்னு, ஆமாம் ஏஜென்டினா, அவங்க அசிஸ்டன்ட் தான் அவங்க. அப்புறம் இன்னொருத்தர் இருப்பார் மிராஷின்னு, இன்னொருத்தர் சுரேஷன்னு. இவங்க 3 பேர் எப்போவும் என்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. இவங்ககிட்ட ஒரு ஸ்டெப்பாக சொல்லி பண்ண வச்சு பார்த்து ஒரு 7-8 ஸ்டெப் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். பண்ணிவிட்டு இந்த 7-8 ஸ்டெப்பையும் ஆட வச்சு பார்ப்பேன். எது நல்லா இருக்குன்னு ஒரு வீடியோ எடுப்பேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே தலைவர் அண்ணா எப்படி இருக்குன்றது மைண்டில் ஒன்று, பசங்களை ஆட வச்சு பார்த்தா அது அவர் அண்ணா எப்படி இருக்குன்ற மைண்டில் ஒரு விஷுவல் பண்ணி பார்ப்போம். பண்ணி பார்த்துட்டு தான் இதில் எது பெட்டர்னு பண்ணும்போது சரி இது எனக்கு பெட்டராக தோணுச்சு. பண்ண 7லையும் இது எனக்கு 7ல் இது மார்க் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முதல் மார்க் கொடுக்கலான்னு தோணுச்சு. அப்போ நான் சொன்னேன் பசங்கிட்ட, இது நல்லா இருக்கடா இதே பண்ணுவோம் அப்படின்னு பண்ணினது தான் அந்த ஸ்டெப். அது எல்லாருக்கிட்டையும் போய் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோன்றது ஒரு திருப்தி, சந்தோஷம். அண்ட் சூப்பர் ஸ்டார் எந்த ஒரு பேட்டியில இருந்தாலும் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் சொல்ற விஷயம் அனிருத் அண்ட் தினேஷ் மாஸ்டர் இவங்க 2 பேரும் பண்ண மேஜிக். பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் வாயில சார் தலைவர் வாயில இதை சொன்னது எனக்கு அன்னைக்கு எனக்கு என்னமோ ஆஸ்காருக்கு மேலே என்ன அவார்டுன்னு எனக்கு தெரியல. இங்கே இருக்கிறவங்களோட ஃபைனல் இது ஆஸ்கார் தான். இங்கே இருக்கிறது ஸ்டேட்டு வாங்கலாம், நேஷனல் வாங்கலாம். நேஷனல் அவார்டுக்கு அப்புறம் ஃபைனலாக ஒரு ஆஸ்கார் தான் என்கின்ற தெரியும். அதுக்கு மேலே என்னன்னு தெரியல. எனக்கு அதுக்கு மேலே இருந்துச்சு, ஆஸ்காருக்கு மேலே இருந்துச்சு எனக்கு. அன்னைக்கு அவர் சொன்னது அப்படியே வீட்டில் ஃபுல்லாக நான் பறந்துக்கிட்டே தான் இருந்தேன். அன்னைக்கு நிறைய வேலை இருந்துச்சு, வெளில போகணும், அது பண்ண நிறைய இருந்துச்சு. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன், வீட்டுக்குள்ளேயே பறந்துக்கிட்டே தான் இருந்தேன். அண்ட் அவர் சொன்ன ஒரு விஷயம் மாஸ்டர் எனக்கு ஏற்ற மாதிரி ஈஸியான ஒரு ஸ்டெப்பை கொடுத்துருந்தாரு. எனக்கு என்னன்னா மாஸ்டர் அது எவ்வளோ ஈஸியாக இருக்குன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடும் போது அது பார்க்கும் போது ஈஸியாக இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு மெனக்கெடல், அது அவ்வளோ சீக்கிரம் அந்த இது ஒன்று விட்டு ஒன்று அது அந்த மாதிரி அந்த விஷயம்லாம் எப்படி மாஸ்டர்? எனக்கு தலைவர் வந்தோடனே ஃபர்ஸ்ட் டே ஷூட் வந்தோடனே நானும் டைரக்டரும் போனோம், போய் பார்த்து பேசணும். பேசும்போது என்ன கேட்டார் தலைவர் எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்க என்ன. அப்போ நான் எல்லாமே சொன்னேன், நீங்கள் வரீங்க கார்லேருந்து இறங்குறீங்க எல்லாமே சொன்னேன். ஓகே அப்போ ஸ்டெப்பு ஒரு வாட்டி காமிங்கன்னாரு. அப்போ காமிச்சோம்.
காமிக்கிறதுக்கு முன்னாடி ஆடிடலாம்ல அப்படின்னாரு. நீங்கள் நிச்சயம் ஆடிடலாம் சார், ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு. அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணார். தலைவர் ஈஸியாக பண்ணிட்டார். ஒரு 2 வாட்டி தான் பண்ணி பார்த்தாரு, பண்ணிட்டார். அப்புறம் ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காஸ்டியூமோட வந்ததுக்கப்புறம் சிங்கிள் டேக் தான். அப்படியா? டக்குன்னு ஆடிட்டார். பட் அவர் பண்ணும்போது அது க்யூட்டாக இருந்துச்சு. எப்போவுமே நமக்கு இப்போ நம்ம ஒருத்தர் நினச்சி பாட்டை கேட்டு அவர் நினச்சி பார்க்கும்போது ஒன்று மைண்டில் வரும்ல. கண்டிப்பாக. அப்போ என்ன மாதிரி அவர் ஆடுனா கரெக்டாக இருக்கும்ன்றது ஒன்று நமக்கு மைண்டு வரும். இப்போ எனக்கு வரதெல்லாம் நாம் போட்டு அப்படிலாம் பண்ண முடியாது. எனக்கு நல்லா இருக்கும் நான் பண்ணும்போது. ஒரு டான்ஸராக, டான்ஸ் மாஸ்டராக எனக்கு ஓகே. பட் இன்னொருத்தர்கிட்ட அதை கொடுத்து அவர்கிட்ட இருந்து அது வரும்போது அது இன்னும் அவர்கிட்ட இருந்து வரும்போது அது வேறையா தெரியணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம செய்யணும். கண்டிப்பாக இல்லை. ஸோ அப்படி பிடிச்சி பண்ணது அந்த ஹுக் ஸ்டெப்பு. பட் அது பெரிய ரீச் ஆயிடுச்சு. தேங்க்யூ. தலைவர் அன்னைக்கு சொன்னது வேற. எனக்கு அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக கால் தரையில் இல்லை, பறந்துகிட்டே தான் இருந்தேன். அது பெரிய சந்தோஷம் அவர் சொன்னது. அண்டு அந்த ரேப் மாஸ்டர் ஃபுல்லாக அவர் சேரில் உட்கார வச்சு அவர் ஸ்டைலில் ஒன்று பண்ணது சாங்கில், அது எப்படி மாஸ்டர் வந்திருந்தது? அவர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஐடியா இருந்தால் இதுதான் ஃபுல்லாக பண்ண போகிறோமா, இல்லை அதுக்குள்ளே ஏதாவது டான்ஸ் ஃபர்ஸ்ட் யோசிச்சு? இல்லை, ஆக்சுவலாக நான் இந்த ரேப் போர்ஷன் அவர்கிட்ட நான் சொல்லும்போது ஃபுல் ரேப் இருக்குது சார், இந்த ஃபுல் ரேப்பும் நான் பாட வச்சு எடுத்துக்கிட்டு இன்பிட்வீன் நான் வேற கட்டு போடுவேன். நீங்கள் டான்ஸ் ஆடுற கட்டு ஒன்று, அவங்க டான்ஸ் ஆடுற கட்டு, 2 பேரும் சேர்ந்து ஆடுற கட்டெல்லாம் நடுவில் இருக்கும் சார். அதனால் நீங்கள் எனக்கு ஃபுல்லாக கண்டினியூஸாக பாடணும்னு இல்லை, எனக்கு கஷ்டம் அது பாடுறது, தெரியல. கரெக்ட் தான் சார். ஏன்னா பயங்கர எனர்ஜில இருக்கு, ஒரு பெரிய ஒட்டிக்கமா அந்த ரேப்ல இருக்கேன், நமக்கே கஷ்டமா இருக்கு. அப்போ இவருக்கு நிச்சயம் ஆப்வியஸ்லி அதை ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணணும். அப்போ நான் சொன்னேன் சார் 4 லைனாக கூட பாடுங்க, 2 டிக்கம்மா சில்லறை ஒட்டிக்கம்மா போதும் சார் கட்டு, அடுத்த லைன் 4 இந்த மாதிரி பாடுங்க, நான் எவ்வளோ வருதோ அவ்வளோ பாடுங்க, நான் கட் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அவர் என்ன நினைச்சார் தெரியல, கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்தில் வந்து தலைவர் பலே பாண்டியா பழைய படம் பார்த்தீங்களான்னு, சிவாஜி கணேசன் எம்ஆர் ராதா சாரும் நடித்த படம். சிவாஜி கணேசன் சாரும் எம்ஆர் ராதா பார்த்தேன் சார். அதில் ஒரு பாட்டு மாப்பிள்ளைன்னு ஒரு பாட்டு, அது ரொம்ப கஷ்டம் அந்த லிரிக்கலாம். அப்போ சொன்னார், அதில் சிவாஜி கணேசன் பார்த்தீங்களா என்ன அழகாக லிரிக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாடிருப்பார் பார்த்தீங்களா, எவ்வளோ நீட்டாக டீட்டெயில்டாக இருக்கும். ஆமாம் சார். இந்த பக்கம் எம்ஆர் ராதா சார் பார்த்தீங்களா, ஏன்னா லிரிக் அவ்வளோ கஷ்டம்னு தெரியும் அவருக்கு, அதனால் தலையெல்லாம் குடிஞ்சு தாக்குது இதுமா ஆமாம் அப்படிம்பாரு. பார்த்துருக்கீங்களா? ஆமாம் சார் நானும் சிரிச்சிட்டோம். ஏன்னா அவருக்கு லிரிக்கு நான் பார்த்துக்க போயேன் சொல்லிட்டார் போல தெரியுது. அப்போ லிரிக்கெல்லாம் பாருங்க, அப்படி எப்படி இருக்கு, கையெல்லாம் அப்படி இருக்கும். அந்த மாப்பிள்ளை மாமான்னு சொல்ல 2 பேரும் பண்ணிப்பாங்க, இவருக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ ஆமாம் சார் எல்லாம் சிரிச்சிட்டோம். அப்புறம் தலைவர் மெதுவாக கேட்டார் என்ன, நானும் அதே மாதிரி பண்ணிக்கிட்டோம் அவர் மாதிரி பண்ணிக்கிட்டோம். அப்போது எனக்கு சரி சார் பண்ணிவிடுங்க சார்ன்ட்டு பண்ண வச்சேன். பட் சிங்கிள் ஷாட்டில் ஒரே ஷாட்டில் பண்ணிட்டார், க்யூட்டாக பண்ணிட்டார், அழகாக பண்ணிட்டார். அதில் ஒரு பிட்டு இப்படி பண்ணியிருப்பார் தலைவர், க்யூட்டாக இருக்குது. அதை அப்படியே எடுத்து லிரிக்கல் வீடியோலையும் போட சொல்லிட்டேன் நான், நம்ம எடிட்டர்கிட்ட சொல்லி ஃபிலிம் இன்சர்ட் சொல்லி போட சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா அனிருத் அதுக்குள்ள வந்து டான்ஸ் ஆனது மாஸ்டர் எப்படி மாஸ்டர் முன்னாடியே பிளான் பண்ணி இருந்ததா? இல்லை அந்த சாங் கேட்டதுக்கப்புறம் இந்த லிரிக்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த சாங்கோட பிகினிங் வந்து தலைவரை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கு. ஓகே. அப்போ வேற யாராவது பண்ண நல்லா இருக்கும்னு டைரக்டர் சொல்லி தான் டைரக்டரே அப்ரோச் பண்ணார். பண்ணி அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாருன்னு என்கிட்ட அடுத்த நாள் வந்து சொன்னார். அப்போ 3rd டேவோ 4th டேவோ தான் வந்தார். 4th டேவோ என்னமோ வந்தார். அவருக்கு ஒரு இன்ட்ரோவும் கொடுத்தேன், நல்ல இன்ட்ரோ ஒன்று கொடுத்து தான் எடுத்தோம். பட் அவர் இருக்காருன்னு லிரிக்கல் வீடியோவில் வந்துடுச்சு, அந்த கட்டு வந்துடுச்சு. அப்போ அவர் வந்த உடனே டக்குன்னு ஆடிட்டார் அனி சார், செம்மையாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டார் அவர். அந்த பழைய ஃபுல்லாக அவர் தான் ஆடுவார். அப்புறம் ஆடி முடிச்சுட்டு வந்து உட்காரும்போது கேட்டார் சார், ஹனி சார் கேட்டார், சார் பாட்டு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது சார்னு. ஹிட்டாகுமான்னாரு. சூப்பர் டூப்பர் ஹிட்டாகும், நீங்கள் வேணால் பாருங்க அப்படின்னு. அதே மாதிரி ஹிட்டாச்சு, ஸ்டேஜில் கூட நான் சொன்னேன். அண்ட் இன்னொரு பாயிண்ட் மாஸ்டர், அந்த டான்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தலைவர் கோட்டு போட்டிருக்காரு, அதுக்கப்புறம் கோட் இல்லாமல் ஒரு ஸ்டெப், அதுக்கப்புறம் அதில் ஒரு ஷால்வை போட்டுட்டு வருது. எனக்கு என்னன்னா, இப்போ ஞானவேல் சார் படம்ன்றதுனால இதுக்குள்ள ஏதாவது கதை போயிட்டு அதுக்கப்புறம் சாங் மிக்ஸ் ஆகி அப்படி வருமா படமா பார்க்கும்போது? சாங் தான் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், தலைவர்னால இந்த ஓப்பனிங் அப்படின்றது, இந்த சாங் ஓப்பனிங் சாங்கா இருக்கா இல்ல படத்துல வேற எங்கேயாவது இது வருதா? ஏன்னா பயங்கர எனர்ஜியா இருக்கு.
இல்லை செலிப்ரேஷன் சாங் தான் பிகினிங்ல தான் வரும். ஓ சூப்பர். அண்ட் அந்த ஓப்பனிங் அப்படின்றதெல்லாம் எப்படி மாஸ்டர் பிளான் பண்ணுவீங்க? ஏன்னா எப்பயுமே உங்ககிட்ட அந்த ஒரு ப்ராசஸ் ரொம்ப பிடிக்கும். அது எந்த ஹீரோவா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஸ்பெஷலா பண்ணணும் அப்படின்னு ஒரு மாஸ் பண்ணிருப்பீங்க. அது ரெகுலர்லயும் இருக்கணும் அண்ட் அது புதுசாவும் இருக்கணும்னு ஒரு ட்ரை இருக்கும். இதுல ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படிங்களா? அண்ட் நம்ம இது லிரிக்கல் வீடியோலயே பார்க்கும்போது தலைவரோட கால் என்ட்ரி, அந்த கேட் இல்ல இதுல வர்றது அதெல்லாம் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். சூப்பர். அண்ட் இது முழுக்க முழுக்க ஒரு கொஞ்சம் வந்துடுச்சு லிரிக்கல்ல வச்சு கெஸ் பண்ணிட்டீங்க. அப்படிங்களா மாஸ்டர்? இல்ல கெஸ் பண்ணிட்டீங்கன்ற. அப்படிங்களா? தேங்க்யூ. அண்ட் எனக்கு என்னன்னா மாஸ்டர் அந்த ஓவரால் சாங்காவே ஒரு கேரளா ஸ்டைல்ல இருக்கு மாஸ்டர். ஆமா. நீங்க இதுக்குள்ள வேற யாராவது இப்போ மஞ்சு வாரியர் மேம் நிறைய பேர் இருக்காங்க, நடுவுல வேற ஏதாவது இந்த கேரளா ஸ்டைல்ல ஒரு டான்ஸ் உள்ள இருந்தா நல்லா இருக்கும் அப்படி ஏதாவது யோசிச்சிருந்தீங்க மாஸ்டர்? அப்படி யோசிக்கல, பாட்டாவே அந்த மாதிரி வந்துச்சு. ஏன்னா இதுல மனசுலாயோன்னு இருக்கும், வந்தல்லே சேட்டன் வந்தல்லேன்னு லிரிக்கலாவே மலையாளம் இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரா 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 வையா அது தெலுங்கா இருக்கும். கரெக்ட். ஸோ அது டைரக்டர் மியூசிக் டைரக்டர்லாம் தெரிஞ்சுதான் ஏதோ பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சூப்பர். அண்ட் நீங்க விஷுவலா பார்த்தலாம் அவ்வளவு பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. சூப்பர் மாஸ்டர். அண்ட் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆர்டிஸ்ட் மாஸ்டர், இந்த பக்கம் ரக்ஷன் இருக்காரு, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. டான்சர்ஸ் 500 பேர், பெரிய செட்டு போட்டாரு ஆர்ட் டைரக்டர் கதிர் சார், ரொம்ப அழகா போட்டிருந்தாரு செட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவரு நானு டேரக்டர் சார் அவங்க அசோசியேட்ஸ் எல்லாம் உட்காந்து கேரளா ஐட்டங்கள் என்னென்ன ப்ராப்ஸ் எல்லாம் வச்சுட்டு பண்ணுவாங்க, சுத்துறது இந்த இதெல்லாம் நிறைய ஐட்டங்கள் இருக்கு அந்த பாட்டில். அதெல்லாம் என்னென்ன வேணுன்றதெல்லாம் உட்காந்து டிசைட் பண்ணி பேசி அதெல்லாம் கூட வரச்சு. ஒரு பக்கா செலிப்ரேஷன் மூட்ல தான் இருக்கும் அந்த பாட்டு. அது எப்பயுமே கேரளா அப்படின்னா இந்த யானைகள் ரொம்ப முக்கியமா சார். இதுலயும் யானை இருந்தது, ரியல் யானையும் இல்ல இப்ப இந்த இதெல்லாம் வருது கல்யாணத்துக்குலாம் அந்த சேம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா நிஜமாவே அது ரியல் ஃபீல் இருந்தது. நேர்ல பார்த்தாலே இப்படிதான் இருக்கும், இதாட்டம் காதை ஆடிக்கிட்டு இருக்கோம். சூப்பரா இருந்திருக்கும் அப்போ. அண்ட் எனக்கு என்ன மாஸ்டர் இந்த யானை அப்படின்னாலே எனக்கு முத்து படம் ஞாபகம் வந்துடும் மாஸ்டர். அவரு தலைவர் அவரு யானை மேல ஏறிட்டு அந்த இது அப்படி ஏதாவது ஒண்ணு சீக்வன்ஸ் உள்ள இருக்க வாய்ப்பு இருக்கா மாஸ்டர்? அப்படிலாம் எதுவும் இல்லை. அண்ட் ஓவராலா ரொம்ப திருப்திகரமான பாட்டு மாஸ்டர், நிறைய மேஜிக்கலான மூமெண்ட்ஸ் இருந்தது. எனக்கு இன்னொரு பாயிண்ட் மாஸ்டர், இந்த படத்துல இந்த ஒரு சாங் மட்டும் தான் நீங்க பண்ணிருக்கீங்க இல்ல வேற ஏதாவது இருக்கு அது இல்லாம வேற ஏதாவது? இல்ல இதுல இது ஒரு பாட்டு தான் செலிப்ரேஷன் பாட்டு. அது வந்து தீம் சாங் படத்தோட தீம் சாங் பிளஸ் ஒரு மான்டேஜ் இருக்கும், அது டைரக்டர் எடுத்துட்டாரு. சூப்பர் மாஸ்டர். அண்ட் ஓவராலா அது ஆடியோ லான்ச் அப்படின்றது பயங்கர பரபரப்பு மாஸ்டர். எப்பவுமே தலைவர் ஒண்ணு பேசினார்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்கும். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஒரு ஆடியோ லான்ச்? ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப ப்ளஸ் எனக்கு தலைவர் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னார் நல்லா இருக்கு பாட்டு நல்லா வந்திருக்கு. அன்னைக்கு அவர் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் எனக்கு அன்னைக்கு 2 வாட்டி பறந்தேன். ஒன்று இந்த டிவி நியூஸ்ல சொன்னது பாட்டு நல்லா இருக்குன்னு, ஒரு 3ஆவது நாள் எனக்கு ஃபோன் அடிச்சிட்டாரு. காலையில் சுப்பையா அண்ணன் காலையில் லைனில் வந்து தலைவர் இருந்தால் லைனில் வருவார்னு சொன்னாங்க. சாயந்தரம் இன்னொரு சார் லைன்லேருந்து வந்து தலைவர் சொன்னார் சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணிட்டீங்க, அழகாக பண்ண வச்சிட்டீங்கன்னு எல்லாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ஸ்டேஜ்ல நீங்க எல்லாரும் ஆடினீங்க மாஸ்டர், அதுவும் பயங்கர ஸ்பெஷலான ஒரு மூமெண்டா இருந்துச்சு. அதை பத்தி சொல்லுங்க மாஸ்டர். அங்க என்ன பேசிக்கிட்டாங்க? ஏன்னா மஞ்சு வாரியர் மறுபடியும் அந்த கிளாஸ் எல்லாம் வாங்கி போட்டு அது மஞ்சு வாரியர் மேம் மேல கூப்பிட்டுட்டு ஆடுங்கன்னு அந்த ஸ்டெப் பண்ண போறாங்க. அது ஐயோ அது என்ன மறந்து போச்சு, நடுவில் வேற நிறைய பாட்டு பண்ணிட்டேன். அது முடிச்சு இப்ப நிறைய பாட்டு பண்ணிட்டு வந்தேன். லாஸ்டா வெளியூர் கூட பாம்பே கூட போய் பண்ணிட்டு வந்துட்டேன். அதனால ஐயோ மறந்து போச்சு, இப்ப என்ன ஸ்டெப் திடீர்னு ஆட சொல்றாங்களே பார்த்தா மனசுலாயோ அப்ப அதுவும் ரெடி பாட்டை திருப்பி கட் பண்ணி போடணும், திருப்பி போட்டு ஆடிட்டோம். சூப்பர் மாஸ்டர். அண்ட் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் மாஸ்டர். தொடர்ந்து ரீல்ஸ் யூடியூப் எல்லா இடத்துலயும் இதை பத்தி பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் வாத்தி கம்பிங்க்கு அப்புறமா இது ஒரு பீக்ல ஒண்ணு இருக்கு. அது எந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு மாஸ்டர்? இல்ல நம்மளோட உழைப்பு உண்மையா போட்டு பண்றோம். உண்மையான உழைப்பு போடும்போது சம்டைம்ஸ் அது மிஸ் ஆகுது. என்னடா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். சம்டைம்ஸ் அதை பண்ணி வந்து இந்த மாதிரி வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மிஸ் ஆகும்போது வருத்தமா இருக்கும். என்னடா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா என்னோட நிறைய பாட்டு இருக்கு. நான் அதுக்கெல்லாம் நேஷனல் அவார்டு எதிர்பார்த்தேன். பருத்தி வீரன் எல்லா பாட்டும் நம்ம தான் பண்ணோம். ஊர் புளிய மரத்துல இருந்து எல்லாம் மாஸ்டர். இப்ப வரைக்கும் எல்லா கல்யாணத்துலயும் அந்த சாங் இல்லாம போவே பருத்தி வீரன், சுப்பிரமணியபுரம், நாடோடிகள், பசுங்கன்னு ஒரு படம். அப்போ இதெல்லாம் பண்ணும்போது எதிர்பார்த்து ஒன்று பண்ணோம். இந்த பசங்க படம்லாம் எதிர்பார்த்து பண்ணேன், அவ்வளோ குட்டிஸ்லாச்சு. பட் ஆனால் ஆடுகளத்துக்கு கிடச்சிச்சு. அந்த மாதிரி தான், அதாவது நம்ம சிலதை எதிர்பார்த்து பண்ணுவோம், மிஸ் ஆகிடும். ஈசன் கூட ரொம்ப எதிர்பார்த்து பண்ணேன். ஈசன் இந்த ஜில்லா வீட்டெல்லாம்
பட் ஓகே, மற்ற அவார்டு கிடச்சிது, விஜய் அவார்டுலாம் கிடச்சிது, விகடன் அவார்டு கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி சிலது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருப்போம், மிஸ் ஆகும். அது தொட்டு போகுதெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணோம். அப்போ சில டைமில் நம்ம கஷ்டப்படுவோம், அதுக்கு உண்டான பலன் டக்குன்னு கிடச்சிடும். அப்போ சந்தோஷமாக இருக்கும். இதுவும் கண்டிப்பா நீங்க சொன்னீங்களா மாஸ்டர், அவார்ட்ஸ்ல மிஸ் ஆச்சு, அதெல்லாம் இதுவும் ஃபில் பண்ணுன்றது தேங்க்யூ ஸோ மச். டீம் சார்பா ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் அடுத்து லாஸ்டா ஒரே ஒரு கொஸ்டின் மாஸ்டர், ஹீரோவா பண்ணியிருந்தீங்க, அதுக்கப்புறம் மீண்டும் உங்களை ஹீரோவா பார்க்கவே முடியல, எப்ப மீண்டும்? ஏன்னா அந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்கான படம், கிரிட்டிக்கலாவும் சரி மக்கள் கிட்டயும் சரி ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு. மீண்டும் அப்படி ஒரு இடத்துல உங்களை பார்ப்போம்னு ஆசைப்பட்டோம், அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப்ல இருக்கு. அதுக்கான ரீசன் என்ன? ரீசன் ஒன்றும் இல்லை, யாரும் ப்ரொடியூஸ் பண்ண வரல, அதான் உண்மை. சரி, அப்படி சொல்லக்கூடாது, இது சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரில. பட் ரீசெண்டாக ஒன்று பண்ணினேன், ஒரு லோக்கல் சரக்குன்னு ஒன்று பண்ணினேன், நானும் யோகி பாபு தான். பட் அது சரியாக தெரியாமல் போயிடுச்சு. ஓகே, பட் கூடிய சீக்கிரம் பண்ணுவேன். இன்னொன்று ஒரு ஃபேன் பாயம் மாஸ்டர், கடைசியா தளபதி 69 அதுலயும் மீண்டும் உங்க 2 பேரை எதிர்பார்க்கலாமான்னு ஒரு வெயிட்டிங். பார்க்கலாம். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சொன்ன மாதிரி தொடர்ந்து நிறைய அவார்ட்ஸோட உங்களை இதே மாதிரி ஹிட் சாங்ஸோட பார்க்கணுன்றது தான் எங்களோட ஆசையும். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி.